அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி 16ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளைய தினம் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் வார கான்ட்ராக்டின் இறுதி நாள் வர்த்தகம் எப்படி இருக்க போகிறது, இதில் ஜீரோ ஆர் ஹீரோ ஸ்ட்ரைக்ஸ் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது வந்துட்டு சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டு எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பது, இதுதான் இந்த வீடியோ மிக முக்கிய நோக்கமே, கருவே. இது எளிமையாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். இதை வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் பொறுத்து தான் நம்ம இதை பார்க்குறோம். இதை வந்து நம்ம சார்ட் அடிப்படையில் பார்க்கல, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் தான் பார்த்துட்ருக்குறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பிப்ரவரி 22ஆம் தேதி அந்த கட்டண பயிற்சி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிப்ரவரி 19ஆம் தேதி வெபினார் கிளாஸ் ஒன்று இருக்குது, ஃப்ரீ வெபினார் தான். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்குறேன். மார்னிங் ட்ரேட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவின் அந்த வெபினார் கிளாஸோட கரு. ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து அந்த லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்துட்டிங்கன்னா நம்மளோடது இது அனைத்துமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம க்ளோசிங் பேசிஸில் கிடையாது, எல்டிபியில் பண்ணியிருக்கிறோம். ஆனால் க்ளோசிங் ப்ரைஸில் தான் பண்ணணும். ஏன்னா நான் வீடியோ பதிவு பண்ணும்போது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் நான் எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அடிப்படையில் நான் வந்து இதை மார்க் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் கணக்கிட்டு பார்த்து அதனுடைய இம்பேக்டை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டோட பதிவுகள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறதில்ல. லைக் கொடுக்கணும், லைக் கொடுக்கல, இல்லை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் தர போகிறீங்க, இல்லைன்னா இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக் ஆலோசனைகளை வழங்குறதுக்கு தயங்காதீங்க, கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய ஷார்ட் ஸ்டடல் படி நம்ம என்ன கொடுத்துருந்தோம், கால் அண்டு புட்டோட ரைட்டிங் ப்ரைஸ் 17,478 17,238 கொடுத்தோம். இன்றைக்கி மார்க்கெட் அந்த எல்லைக்குட்பட்டு மட்டுமே வர்த்தகம் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்திருக்கு. இந்த செல்லிங் ஏன் வந்தது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியல. இந்த கேண்டில்ஸ்டிக்கை பார்த்து இந்த நேரம் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்ட்டு அதன் பின் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷராக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதன் அடிப்படையில் ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடத்த தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த எல்லைக்குட்பட்டே சந்தை வர்த்தகம் ஆயிருக்கு. சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து 17,352 நேற்று க்ளோஸ், இன்றைக்கி ஓப்பன் 17,408, ஒரு நேற்றைய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. 17,490 ஹை, 17,257 லோ, 17,322 க்ளோசிங் ஆகிருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை 17,325 க்ளோஸ் ஆனதுனால 17,325 ஸ்ட்ரைக் இல்லை. அதனால் நான் 300 கால் 350 காலோட ஆவரேஜாக எடுத்திருக்கிறேன். அப்போ இது 67 ரூபா அண்டு 93 ரூபா, மொத்த ப்ரீமியம் 160 ரூபா. அப்போ சந்தையோட எல்லை 17,322 17,232 ஷார்ட் ரேஞ்சாகவும் வைட் ரேஞ்ச் 17,485 அண்ட் 17,165 இருக்க போகுது. ஸோ சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,360 17,392 17,437, சப்போர்ட் ப்ரைஸ் 17,260 17,232 17,188 இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்குள்ளே 17,250 17,400 இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் ஹீரோ ஆர் ஜீரோ நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்மளுக்கு நேற்றைய எல்லையாக நம்ம குறிப்பிட்டது 38,510. ஸோ அந்த நேர் வரவே இல்லை. 38,789 இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்துட்டு பல முறை நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் எடுத்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான இடம் தான் நம்மளுக்கு இந்த ஷார்ட் ஸ்டேடலோட அர்த்தம். இதனை நன்கு புரிந்து கொள்ள இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த எல்லைக்குள்ளே தான் சந்தை இருந்திருக்கிறது. இது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் குறிக்கிறோம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தான் குறிக்கிறோம் இல்லையே, இது மறைமுகமாக வைத்து நாம் கொடுக்கவில்லை. இப்போ 38,170 நேற்று க்ளோஸ், இன்றைக்கி ஓப்பன் 38,226, ஹை 38,461, லோ 37,762, க்ளோசிங் 37,953 ஆயிருக்கு. இது நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்திருக்கிறேன். செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறுபடலாம், அதன் அடிப்படையில் மட்டுமே எடுக்கணும். இப்போ 38,000 கால் அண்டு 38,000 புட் அப்படின்னு எடுத்துட்டா 460 ரூபா டோட்டல் ப்ரீமியம். 158 ரூபா கால், புட்டு வந்து 302 ரூபா. இது ஏன் இவ்வளவு தூரம் காலை விட ப்ரீமியம்
புட்டுக்கு அதிகமாக இருக்குன்னா இதன் அடிப்படையில் தான் டிஸ்கவுண்ட் அதிகரிச்சிருக்கு. இதனுடைய அடிப்படையை பார்த்து கொள்ளுங்கள். டிஸ்கவுண்ட் இருந்ததுனால அதனுடைய ப்ரீமியம் அதிகரிச்சிருக்கு. அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு 38,158 அண்ட் 37,698 ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் 37,540 அண்ட் 38,460 இருக்க போது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,964, 38,158, 38,540 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 37,822, 37,698, 37,385. இந்த சேனலுக்கு உண்டான ஃபீட்பேக் ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்காக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வந்து எங்களுக்கு சுய ஆய்வு செய்ய உதவியாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் வந்து 37,500லேருந்து 38,500க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் வந்து மிக முக்கியமாக 0 ஆர் ஹீரோ நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதற்குள் முயற்சி செய்யுங்கள். இதனை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் வந்து கட்டண பயிற்சியில் ஈடுபடலாம். அது பிப்ரவரி 22ஆம் தேதி பயிற்சி வகுப்பு இருக்க போகிறது. அதே மாதிரி பிப்ரவரி 19ஆம் தேதி வெபினார் கிளாஸ் இருக்குது. அதை நினைவூட்டல் பதிவாக கொடுக்குறேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கு, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.